ஏண்டி உன்னை வேர்க்கலை தோலை உரிக்க சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க? இல்லை அத்தை, முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். நம்ம தோண்டு வேர்க்கலை தோலை உரிக்கிறதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆடி. அப்படி என்னடி உனக்கு வேலை உங்கள் ஆத்தா உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தா? ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறதில்ல. ஆனால் உன்னை எதனா கேட்டால் எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஒரு கழுதையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்லை தான், எங்கள் வீட்டில் வேர்க்கலை சட்னிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த வேலை நான் முன்னாடி செஞ்சது இல்லையா, அதனால தான் நேரம் ஆகுது. அடுத்த தடவை நான் ஸ்பீடாக பிக்கப் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் அப்படி என்னத்தை தான் உனக்கு சமைச்சு போட்டாங்க தெரியல. உங்கள் வீட்டிலலாம் தோசை, இட்லி, சட்னி இதெல்லாம் சாப்பிடுவீங்களா, இல்லை சும்மாவே 3 வேலையை தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? உங்ககிட்ட பேசினே வந்த வேலையை வந்துட்டேன் பாரு. உன்னை பார்க்கறதுக்கு உங்கள் அண்ணன் வந்திருக்கான். காம்பவுண்டு வெளியே தான் நிற்கிறான். போய் பார்த்துட்டு என்ன விஷயம் கேட்டுன்னு வந்துருப்போ. ராஜா அண்ணனா? ஆமாம், பேரை பாரு, ராஜா. இவர் எந்த ஊர் ராஜான்னு தெரியல. பேரெல்லாம் நல்லா தானே வச்சுட்ருக்கீங்க. ஆனால் செய்கிற காரியம் ஒன்று கூட சரி கிடையாது. போ, வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரிய வேணாம். வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட பேசிட்டு நான் டவுரி கேட்ட விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிவிட்டு திரும்பி வந்துடு. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கே பாரு, வீட்டில் இருக்க யாருக்கும் அவன் இங்கே வந்தது தெரியக்கூடாது. அதுவும் இல்லாமல் போனை வந்தேன்னு வரணும். அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காத, போ. கோகிலா, எங்கே இந்த சுபா பொண்ணை காணோம்? நானும் அவ்வளோதான் இவ்வளோ நேரமாக வேர்க்கலை தோல் உரிச்சிட்டு இருந்தோம். ஒரு வேலையை உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே ஆளை காணோம். எங்கடி போனா? அண்ணி, அவள் ஏதோ வயிற்று கலக்குதுன்னு சொன்னா, பாத்ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவான். நீங்கள் எங்கேயே இருங்க. என்ன கோகிலா, என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுற? நான் வந்ததுலேருந்து பல்ல காட்டினே இருக்கிற. பல்லும் நல்லா பளபளன்னு இருக்குதே. சொன்னால் நானும் யூஸ் பண்ணுவேன்ல. அதுவா, பீல தொடங்கி டீயில் முடியுமே, அந்த பேஸ்ட்டு தான். சரிதான், நானும் அதே டூத் பேஸ்ட்டை இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பார்த்து முசுடு, எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்குது, பல்லே காமிக்க மாட்டுது பாருன்னு சொல்கிறாங்க. இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண அப்புறமாவது என் பல்லு பளிச்சுன்னு வெளியே தெரியுதான்னு பார்ப்போம். போங்க அண்ணி, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான். இதில் இன்னும் கொஞ்சம் வேர்க்கலை தான் மிஞ்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது தோலையை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சட்னி பண்ணி எடுத்துன்னு வந்துருப்போம். சரி அண்ணி, நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன், கொடுங்க. எனக்கும் இங்கே இருக்கும் போது தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. வீட்டில் இருக்கும்போது ஒரே வேலை, என்னால் அங்கே வேலை செய்யவே முடியல. இங்கே மாதம் ஒரு 10 நாள் வந்து தங்கிட்டு போகலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? தாராளமாக வாங்க நீ, இது உங்கள் வீடு. எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். என்ன போய் கேட்குறீங்களே? ஆமாம், 2 நாள் வந்தாலே நம்ம பெண்டை கிண்டெல்லாம் கட்டிடுறா. இதில் 10 நாள் தங்கிட்டு போனால் அவ்வளோதான். எனக்கு மாமியார் இல்லாத குறைய என் அண்ணிக்காரி தீர்த்து வைக்கிறா. போடி, நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியாது. வாயிலேயே நாடகம் ஆடுவா இவ.